ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நேத்தி வந்த இந்து எடிட்டோரியல்ல இருந்து ஒரு 10 சூப்பரான வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெய்லி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இந்த வீடியோஸ்ன்றது டெய்லியுமே ஈவினிங் டைமில் கரெக்டாக அப்லோட் பண்ணிடுறோம் அப்படின்ற விஷயம் தெரியும். அதனால் ஒரு அரௌண்ட் 3 மந்த்ஸாக நம்ம இந்த கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 3வது மாதம் கொடுக்குறோம். அதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான மற்ற கண்டென்ட்டுமே ஃப்ரீயாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையுமே மறக்காமல் பாருங்கள், சரியா? ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் வந்து ஸ்பீடாக கூட பாருங்கள், பட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரியா? நான் கொஞ்சம் எப்பயும் போகிறத இப்போ வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸில் முடிக்கிற வீடியோ வந்து நான் இப்போ வந்து 7 to 8 மினிட்ஸாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நிறைய மாணவர்கள் வந்து சார் பொறுமையாக போங்க அப்படின்னு கேட்குறாங்க, சரியா? அதனால நான் வந்து ஒரு நிமிஷத்தை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ அது கூட ஓகே, நான் வந்து சீக்கிரமாக பார்த்து முடிக்கணும் அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக 2x இல்லை 1.5x ஸ்பீட்லையும் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வச்சு பார்க்கலாம். ஸோ அது தப்பே கிடையாது, ஓகேவா? நம்ம வந்து ஸ்பீடாக பார்க்குறோமோ ஸ்லோவாக பார்க்குறோமோ நம்ம அந்த விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அந்த வேர்டுக்கு இந்த வீடியோட எய்ம் என்ன அப்படின்னா அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம், சரியா? ஸோ அந்த வேர்டை எப்படி மைண்டில் நிறுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் உங்களோட விருப்பம் தான் அது, சரியா? ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக்கை தட்டுங்க. தென் வந்து கமெண்ட்டை வந்து போடுங்க, சரியா? நீங்கள் கமெண்ட் கொடுத்தா தான் நாங்களும் இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும், கண்டென்ட் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும், சரியா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்க பிப்ரவரி மந்த்லேருந்து இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டார்டிங்கில் நாங்கள் எப்படி வீடியோ போட்டிருக்கோம், இப்போ எப்படி வீடியோ கொண்டு வரோம். ஸோ வீடியோ ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுற விதமாகட்டும், ஸோ எல்லாமே நாங்கள் வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ எல்லாத்துக்குமே உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு முக்கியமான காரணம், சரியா? இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள் தேவை, இன்னும் இந்த வெக்காப்ஸில் இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள் தேவை, இல்லை வேறு பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கூட இருக்கட்டும், ஸோ அதில் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தேவை அப்படின்ட்டு நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் அதுக்குரிய கோர்சஸ்லாம் நாங்களால் லான்ச் பண்ண முடியும். பிகாஸ் இங்கிலீஷ் கோர்ஸ் கேட்டிருந்தாங்க நிறைய மாணவர்கள், தொடர்ந்து இங்கிலீஷ் கோர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு, சரியா? ஸோ எப்படி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம், எப்படி உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பிளானிங் போயிட்டுருக்கு டீமோட. ஸோ சீக்கிரமாக இங்கிலீஷ் கோர்ஸ் லான்ச் ஆகிடும், சரியா? நான் வந்து அதை குவான்ஸாக அப்லோட் பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தேன், பட் அதுக்கு முன்னாடி இங்கிலீஷை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குவான்ஸ்க்கு போகலாம், சரியா? சரி, நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இனி நாளோட வேர்டு என்ன அப்படின்னா ஹெல்ம், ஓகேவா? ஸோ ஹெல்ம் அப்படின்றது கண்ட்ரோல், ஒரு விஷயத்தை நம்மளோட கண்ட்ரோலில் வைக்கிறது தான் நம்ம வந்து ஹெல்ம் அப்படின்னு சொல்லலாம். பார்ட்டிசிபேட் வந்து நவுனில் வரும், ஆண்டனி வந்து ரேங்க்ஸ், தமிழ் மீனிங் வந்து தலைமை. ஏன் தலைமை அப்படின்னா ஹெல்ம் அப்படின்றது மேக்ஸிமம் யாரை எந்த பொசிஷனை குறிக்கும், ஸோ கண்ட்ரோல் வந்து எந்த பொசிஷனை குறிக்கும், யார் வந்து ஒரு ஹையர் அத்தாரிட்டியில் இருக்காங்களோ அவங்கள தான் அந்த ஹெல்ம் அந்த ஒரு வேர்டு குறிக்கும். ஸோ அதனால தமிழ் மொழி வந்து தலைமை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா இமேஜில் ஒரு கேப்டன் இருக்காரு. ஸோ அந்த கேப்டன் வந்து அந்த ஸ்டியரிங்கை கண்ட்ரோல் பண்ணுறாரு, சரியா? ஸோ அதே எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ இமேஜ் ஓரியன்டான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். த கேப்டன் டுக் த ஹெல்ம் அண்ட் ஸ்டியர் த ஷிப் த்ரூ த ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? என்ன கேப்டன் வந்து தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அந்த ஸ்டியரிங்கை கண்ட்ரோல் பண்ணுறாரு, ஷிப்போட ஸ்டியரிங்கை அந்த ஸ்டாம் புயல் அடிக்கிற நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சூப்பரான வார்த்தை, மைண்டில் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா சபோட்டேஜ், ஓகேவா? இதோட பார்ட்ஸ் ஆஃப் என்ன அப்படின்னா வேர்பில் வரும் ஒரு விஷயத்தை நாசமாக்குறது தான், சரியா? வீணாக்குறது தான் நம்ம வந்து சபோட்டேஜ் அப்படின்னு சொல்லலாம், சரியா? சினானிம் வந்து டிஸ்ட்ராய், ஆண்டனிம் வந்து லாயல், தமிழ் மீனிங் வந்து நாசப்படுத்தப்பட்டது, ஓகேவா? இமேஜ் பாருங்க. இமேஜில் வந்து யாரோ ஒருத்தரோட பாதை, ஏதோ ஒரு பாதையில் நடந்து வந்துட்டு இருக்காரு. கீழே வந்து முள்வெளியாக இருக்குது. அதில் வந்து அவர் வந்து அவர் வீணாக்குறாரு, சரியா? ஸோ அவரோட லைஃபே வீணாக்குறாரு அப்படின்ற மாதிரி அந்த இமேஜ் சொல்லுது, சரியா? ஸோ அதே எக்ஸாம்பிள் பாருங்களேன். த காம்படிட்டர் சபாட்டேஜ் தேர் ஆப்போனன்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பிஃபோர் த ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு காம்படிட்டர் இருக்காங்க, மேபி ஏதோ ஒரு கார் ரேஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கார் ரேஸில் ஒருத்தர் இன்னும் அவரோட ஆப்போனண்ட்டோட காரை வந்து வீணாக்கிறாரு, எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் வீணாக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சபாட்டேஜ் அப்படின்றது டிஸ்ட்ராய், ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரீஇம்போஸ்ட். ரீஇம்போஸ்ட்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து திணிக்கிறோம். ஒரு விஷயத்தை நீங்கள் இதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அதை வந்து அதுக்கு வந்து நம்ம என்ன வார்த்தை சொல்லலாம் அப்படின்னா ரீஇம்போஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லலாம். பார்ட்டிசிபிள் வந்து வேர்பில் வரும், சினானிம் வந்து ஃபோர்ஸ்ட், ஆண்டனிம் வந்து இக்னோர்ட், தமிழ் மீனிங் வந்து திணிக்கப்படுதல், ஓகேவா? இமேஜை பார்த்தீங்கன்னாலும் அப்படிதான். ஸோ இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவரோட மண்டியில் வந்து ஒரு கேப்பை வந்து திணிக்கிறாங்க எல்லாருமே. மேபி அவருக்கு அது பிடிக்காம இருக்கலாம், பட் இருந்தாலும் அது திணிக்கிற மாதிரி ஒரு இமேஜ், ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. த கவர்மெண்ட் ரீஇம்போஸ்ட் ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் த ஸ்ப்ரெட் ஆஃப் த வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்? ஸோ கொரோனா வைரஸ் காலத்தில் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்
ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபோர்ஸான ஒரு லாக்டவுன் போட்டாங்க. எதுக்காக? கொரோனாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போட்டாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அன்பிரசன்டென்டட். ஓகேவா? ஸோ இதோட பார்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறோம். அன்யூஷுவல். ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து அன்யூஷுவலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த அந்த அன்யூஷுவலுக்கு பதிலாக நம்ம எந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம்? அன்பிரசன்டென்டட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஒரு புது வார்த்தை. ஆன்டனிம் வந்து நார்மல், தமிழ் மீனிங் வந்து முன்னோடி இல்லாதது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து அறிமுகமே இல்லாத ஒரு விஷயம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி அது மாதிரி ஒரு விஷயமே நடக்கலை அப்படின்னா நம்ம வந்து அந்த அந்த ஒரு நிகழ்வுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அன்பிரசன்டென்டட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இமேஜை பார்த்தீங்கன்னா ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு பொம்மை வந்து நடந்து வர மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொம்மை வந்து நம்மளோட தெருவில் நடந்து வருது அப்படின்னா கன்ஃபார்மாக ஏதோ ஒரு தப்பாக இருக்குது, அன்யூஷுவலாக ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்களேன். த கம்பெனி அச்சீவ்ட் அன்பிரசிடென்டட் சக்ஸஸ் வித் இட்ஸ் லேட்டஸ்ட் ப்ராடக்ட் லான்ச். ஓகேவா? இது ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்க அன்யூஷுவலான சக்ஸஸை வந்து எதிர்கொண்டிருக்காங்க. இதனால் ஒரு ப்ராடக்ட் லான்ச்சை ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணதில் அவங்க எதிர்பாராத விதமாக ஒரு சக்ஸஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா இம்பரேட்டிவ். ஸோ இம்பரேட்டிவ் அப்படின்றது க்ரூஷியல். ஓகேவா? ஸோ க்ரூஷியல் ஒரு விஷயம் வந்து இம்பார்ட்டன்ட், கட்டாயம் அப்படின்னா நம்ம வந்து என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்? இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இதோட பார்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவ்ல யூஸ் பண்ணலாம். சினானிம் வந்து க்ரூஷியல், ஆன்டிம் வந்து ஆப்ஷனல், தமிழ் மீனிங் வந்து கட்டாயம். இமேஜை பார்த்தீங்க அப்படின்னாலும் இமேஜில் என்ன சொல்கிறாங்க? ஒரு ஒரு சின்ன குழந்தை, ஒரு பையன் இருக்கான், அவங்களோட அந்த பையனோட அம்மா இருக்காங்க. சரியா? ஸோ அவங்க வந்து கட்டளையிடுறாங்க, நீ இப்படி தான் இருக்கணும், ஏன் அந்த மாதிரி பண்ணுற, ஏன் வெளியே போய் விளையாடுற, வீட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. எக்ஸாம்பிள் பாருங்களேன். இட்ஸ் இம்பரேட்டிவ் தட் வி ஃபினிஷ் ப்ராஜெக்ட் பை தி டெட்லைன். ஸோ ப்ராஜெக்டை அந்த டெட்லைனுக்குள்ள முடிக்க வேண்டியது நம்மளோட கட்டாயம். ஓகேவா? இட்ஸ் அ க்ரூஷியல் ப்ராஜெக்ட். ஓகேவா? அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்பிளிண்டர். ஸோ ஸ்பிளிண்டர் அப்படின்றது உடச்சிக்கிட்டு வெளியே வர்றது தான். ஸோ ஒரு விஷயத்தை ரெண்டாக உடைக்கிறது தான் நம்ம வந்து ஸ்பிளிண்டர் அப்படின்னு சொல்லலாம். பார்ட்ஸ் வந்து வேர்பில் யூஸ் பண்ணலாம். சினானிம் வந்து ஷேட்டர், ஆன்டினிம் வந்து ஸ்ட்ராங், தமிழ் மீனிங் வந்து பிளவுபடுதல். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்களா. த உடன் சேர் ஸ்பிளிண்டரிங் அண்டர் தி வெயிட் ஆஃப் தி ஹெவி லோட். ஓகேவா? ஸோ உடன் சேர் வந்து ரெண்டாக உடையுது. ஓகேவா? இதனால ஹெவி லோடு அந்த சேர் மேலே இருக்கிறதுனால அது ரெண்டாக உடையுது அப்படின்றாங்க. இமேஜை பார்த்தாலும் ஒரு அழகான ஒரு ஒரு கோழி குஞ்சு ஒரு அந்த முட்டையிலேருந்து வெளியே வர மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த முட்டை ஓட ஸ்பிளிண்டர் பண்ணிட்டு தான் அது வெளியே வரும். கரெக்டில் அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரீடைன். ரீடைன் அப்படின்றது கீப். ஓகேவா? கீப் அப்படின்றது ஒரு விஷயத்தை நம்ம வந்து தக்க வச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் அது மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி என்ன பண்ணும்? நீங்கள் வந்து நல்ல ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க, நல்ல ப்ரொடக்டிவான ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க. ஓகேவா? நிறைய டெக்னாலஜி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனி உங்களை வந்து ரீட்டைன் பண்ண தான் பார்க்கும். மேபி அது சேலரி ஹைக்காக இருக்கும். ஸோ ஓகே, ஒரு மேக்ஸிமம் எல்லா கம்பெனியுமே சேலரி ஹைக் தான் கொடுப்பாங்க, இல்லைனா வேறு ஏதாவது காம்பன்சேஷன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஷி வாஸ் ரீடைனிங் வாட்டர் டியூ டு த ஹாட் வெதர். ஓகேவா? இந்த வெயில் காலத்தில் அவங்க வந்து வாட்டரை சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து வேர்பில் யூஸ் பண்ணலாம். சினானிம் கீப், ஆன்டனிம் வந்து லூஸ், தமிழ் மீனிங் தக்க வைத்தல். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அப்பாத்தி. அப்பாத்தி அப்படின்றது போர்டம். ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நம்மளை எதுவுமே எப்படி சொல்ல சந்தோஷப்படுத்தலை, அது ரொம்ப ஒரு மாதிரி போராக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஒரு விஷயத்துக்கு, அந்த ஒரு நிகழ்வுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அப்பாத்தி அப்படின்னு சொல்லலாம். பார்ட்ஸ் வந்து நவுனில் வரும். சினானி வந்து போர்டம், ஆன்டனிம் வந்து இன்ட்ரெஸ்ட், தமிழ் மீனிங் வந்து உணர்ச்சியின்மை. ஸோ சூப்பராக சொல்லியிருக்காங்க. உணர்ச்சியே கிடையாது, ஜட மாதிரி ஏன்டா நிற்கிற அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை தான் இந்த இடத்துல நம்ம அப்பாத்தி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரெலண்ட்லெஸ். ஓகேவா? ஸோ ரெலண்ட்லெஸ் அப்படின்றது கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ கான்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கான்ஸ்டன்ட்டாக இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து ஜூன் மாதம் வந்து கண்டிப்பாக ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கோட நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம அட்லீஸ்ட் இப்பயாச்சும் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? இப்பயாச்சும் கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து டெய்லியுமே படிக்க ஆரம்பிச்சாதான் நம்மளால அந்த ஆர்ஆர்பி கிளர்க், ஆர்ஆர்பி பிஓவை கிளியர் பண்ண முடியும். ஸோ அதை தான் இந்த வார்த்தை ரிலண்ட்லெஸ் அப்படின்றது கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஆன்டனிம் வந்து இர்ரெசொலேட். ஓகேவா? தமிழ் மீனிங் வந்து இடைவிடாத. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. Despite facing numerous obstacles, she pursued her goals with a relentless determination. ஓகேவா? என்னதான் நிறைய தடைகள் இருந்தாலுமே, ஸோ நம்மளுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள், என்னதான் நிறைய தடைகள் இருந்தாலுமே நம்மளோட கோல் என்ன? எக்ஸாம் பாஸ் பண்ணணும். ஸோ அதை நோக்கி நம்மளோட கான்ஸ்டன்டான நம்மளோட டிட்டர்மினேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஃபோமிடபிள். ஸோ ஃபோமிடபிள் அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்கிறது. சரியா? ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபோமிடபிள் அப்படின்னு சொல்லலாம். பார்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவ், ஆன்டனிம் வந்து வீக், தமிழ் வந்து அச்சமூட்டுகிற. எக்ஸாம்பிள் வந்து ஆர்மி ஃபேஸ்ட் அ ஃபோமிடபிள் ஆப்போனன்ட் இன் தி பேட்டில். ஓகேவா? ஸோ ஆர்மி வந்து ரொம்ப பயங்கரமான, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் வந்து பேட்டிலில் பார்த்தாலுமே அவங்க வந்து கடைசியில்
வெற்றி அடையறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அவ்வளோதான் இன்னைய நாளோட 10 வேர்ட் சூப்பரா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நானும் நம்புறேன். நீங்க குடுக்க போற லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஓகே நம்ம வந்து கிளாஸ் எடுத்திருக்கிறது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கு. நம்ம இந்த கிளாஸ் இன்னும் மாணவர்களுக்காக தொடர்ச்சியா நம்ம குடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஊக்குவிப்பா இருக்கும். சரியா? ஸோ மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் லைக் லாஸ்ட் வீக்கோட வெக்காப்ஸ் கம்பைலேஷன், போன மந்தோட வெக்காப்ஸ் கம்பைலேஷன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் வேறு என்னென்ன கோர்சஸ் ஃப்ரீ கோர்சஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். We will see in the next video. Thank you all. Bye bye.